அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பான இடி விசாரணைக்குரிய மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். தமிழகத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் பொழுது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடமிருந்து 3,99,00,000 ரூபாயும், திருநெல்வேலி மாவட்ட திமுக செயலாளரின் அலுவலகத்திலிருந்து 28,51,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த பணம் பறிமுதல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி திருநெல்வேலி தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பணம் கொண்டு சென்றது தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் குற்றம் எனவும் இத்தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தரமோகன் அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது அமலாக்கத்துறை தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் ஆஜராகி பணம் பறிமுதல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் பட்டியலிடப்பட்ட குற்றமாக கருத முடியாது என தெரிவித்திருந்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்வதாக தெரிவித்து, மேலும் இது தொடர்பான விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.